ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைப்பதாகும். அவனுக்கு போன் பண்ணீங்கடா? 8:30 வரேன் இருக்கான். வர வரைக்கும் உட்காந்துருக்கோம்மா, ஆரம்பிப்பா. ஓகே. ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சு. சும்மாவே கத்துவானுங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே. என்னடா ஆரம்பிச்சிட்டீங்களா? வாடா, இதான் 8:30 மணியா? டைம் என்னாச்சு? இந்த வேலையா ஆயிடுச்சுடா. சரி சரி, காசு போடு. எத்தனை வாட்டி தாண்டா இவங்களை ஜெயிக்கிறது? ஈஸி ஷாட்ரா, இதை ஏன்டா மிஸ் பண்ற? ஒரு பேய் படம் பார்க்கமா? எத்தனை பேய் படம் தான் பாக்குறது? பேய் படம்லாம் ஒரு தீயெல்லாம் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன், செம்மையா இருக்கும். எங்கடா இருக்கு? உங்களுக்கு தெரிய வருமா? நம்ம ஏரியால கிளவிங்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம் தெரியுமா, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போறேன். என்ன சொல்ற? ஈட்டேவா? இன்னைக்கு இல்ல, ஒரு 10 வருஷம் கழிச்சு போகுமா? ஒன்னா சொன்னாங்கடா, நீ நைட்டே போவோம். சரி, நானும் கேள்விப்பட்டேன். ஊருக்குள்ள பேசுறது உண்மைதானா? அது உண்மை என்னெல்லாம் எனக்கும் தெரியாது. ஆனா நம்ம ஏரியால ஒரு வருஷமா அதான் பேச்சாவே இருக்கு. என்னன்னு இன்னைக்கு போய் செக் பண்ண வேண்டியதான் அந்த இடத்த. ஆமாடா, பேர் கூட மறந்துருச்சுடா. அவர் பேரு தெரியாதா? ஈடி சித்தப்பா. ஏடா சொல்ற? ஈடி சித்தப்பாவா? பேரு இவ்வளவு காமெடியா இருக்கு. என்னது காமெடியா? அவர் எவ்வளவு பெரிய பிளேயர் தெரியுமா? இப்ப நம்ம ஏரியால பிளேயர்னு சுத்துற எல்லாம் அவரை பார்த்து வளர்ந்தாங்க தான். நீலாம் குழந்தை அவர் விளையாடும் போது கேரம் போனா அவருக்கெல்லாம் உயிர். எங்க டோர்னமெண்ட்னாலும் ஆளா போய் நிப்பாரு. சும்மா இருந்தா பயமுத்தாங்க. கேரமோட நினைச்சிருக்கோம். என்னடா அவன் இதுக்கே தெரிக்கிறான். இவனெல்லாம் அங்க கூட்டு போனா என்ன ஆவான்னு தெரியலையே. அப்ப இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. டைம் என்னடா ஆச்சு? 11 ஆச்சு. என்னதான் இருக்கும் போய் பாத்துருவோமா? கிளம்பும். எதுவும் ஆயிடாதுல்ல? வாடா பாத்துக்கலாம். ஒன்னா ஆகுதுடும். ஏய், இந்த வந்துட்டா இருங்கடா. வெளியில டவர் கிடைக்கலடா. இந்த வீட்டுக்கு வெளியில வந்துக்கிறேன்டா. அந்த எனிமே அங்க தான்டா இருக்கான். இந்த வீட்டுக்கிட்ட இருக்கான் பாடுறா. அட பாவி, நீ நாக் அவுட் பண்ணிட்டான்டா. வீட்டுக்கு வெளியில வந்துட்டேன்டா. போச்சுடா, போங்கடா. பக்கத்துல வேண்டாம். பக்கத்துலயா? நம்மளுக்கு தெரியாம இந்த இடம் சிம்மங்காடு. சரி வா பாக்கலாம். எங்கண்ணே எல்லா நேரத்துல எங்கண்ணே போயிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இருக்குடா, அவனுக்கு டைம் ஆகுது. சொல்ல போ. டேய், நீ உன் ஃப்ரெண்ட் எல்லாம் எங்கேயோ வெளில போறானேடா. வாடா போய் பாப்போம். இந்த நேரத்துலயா? இந்த நேரத்துல எங்கடா போறாங்க? அதான்டா எனக்கு தெரியல. வாடா போய் பாப்போம். சரியா? சரி, இங்கே இரு, போய் பாத்துட்டு வரேன். என்னது, என்னைய விட்டுட்டு போறியா? என்னைய விட்டுட்டு போனீங்கன்னா அம்மாட்ட சொல்லு. அம்மா, சரி கத்தா என்ன சொல்ல? வாடா போடா, சீக்கிரம் போடா. போயிட்டாங்க நாங்க. ஆமாண்டா, அந்த காட்டுல அவருக்கு அப்படி என்னதான்டா ஆச்சு? என்னாச்சுலாம் யாருக்கும் தெரியலடா. நைட்டு கூட நல்லாதான் இருந்துட்டு போனாரு. திடீர்னு பார்த்தா காலைல அங்க தூக்குல தூங்கினாருன்னு சொன்னாங்க. இந்த பக்கம் தான்டா போனாங்க. அவர் இறந்துதான் 1 வருஷம் ஆச்சுடா. இப்ப வரைக்கும் எல்லாம் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் செத்து 1 வருஷம் ஆச்சு. அதனால நைட்ல அந்த பக்கம் போறவனுங்கலாம் அவர் ஆவியை பார்த்தான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இந்த காலத்துல இதோட நம்பிட்டு இருக்காங்க.
அததான் பார்க்க போறோம், என்னதான்னு பார்ப்போம் வா. இந்த பாலமே பயமா இருக்கேனே. இந்த பாலத்தை தாண்டி 5-6 கிலோமீட்டருக்கு செம்மங்காடு மட்டும்தான். சீக்கிரம் வாடா, அங்க போயிட்டு இருக்காங்க. இங்க வாடா, முதல்ல எங்க போறாங்கன்னு பாப்போம். இந்த காட்டுக்கு நடுவுல ஒரு மரத்துல தாண்டா ஒரு தூக்கு மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கு, இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. இவர் பெரிய சந்திரமுகி சாமியாரு, காலை வச்சோன்னே பேய் இருக்கிறத கண்டுபிடிச்சாரு. வாடா. என்னடா இவ்வளவு இருட்டா இருக்கு? அப்புறம் காடுலாம் இருட்டா இருக்காம வேற லைட்டாவது ஆன் பண்றா, ஒண்ணுமே தெரியலடா, ஒரே இருட்டா இருந்தா. இரு அதான் கண்ணே தெரியுது. லூசு பயிலா இருப்பாங்க. இந்த நேரத்துல எங்கடா போறாங்க? வரைக்கும் போறாங்க தெரியல. நானு போய் பாப்போம் வா. ஏய், லைட் ஆன் பண்றா, ஒரே இருட்டா இருக்கு. எர்ரா ஒரு நிமிஷம் ஆன் பண்றேன். சீக்கிரம் ஆன் பண்றா. டேய் என்னடா இதுல 2 வழி இருக்கு, எந்த வழியில போயிருப்பாங்க? வாடா, இந்த வழியில இருந்தா போயிருப்பாங்க. தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும் வா. யாரோ பேடி ஒடியார மாதிரி சவுண்ட் கிடைச்சிடா. ஏய், போன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுடா. ஆன் பண்றா. ஆஃப் ஆயிடுச்சுடா. ஏய், உங்க யார்ட்டையா போன் இருந்தா எடுத்து ஆன் பண்ணுங்கடா. டேய் போச்சுடா, அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன்டா. நானும் அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்டா. ஒரே இருட்டா இருக்கு, சத்தமெல்லாம் கேக்குது. எப்பறம் அந்த காட்டுக்குள்ள போறோம்? நிலா வெளிச்சம் இருக்கு, அது போதும், வா பாப்போம். ஏய், இங்க ஏதோ எனக்கு சவுண்ட் எல்லாம் கேக்குதுடா. உனக்கு எதுவும் கேக்குதா? இங்கதான் நான் வீட்லயே இருறானே, ஏன் வந்த? பயந்தா. ஏய், நான் சும்மா சொன்னேன்டா, நீ பயப்படுறியான்னு பார்த்தேன்டா. பயந்தாங்களி ஏன்டா கையெல்லாம் பிடிக்கிற? ஏய், நீ பயப்படுங்கிறதுக்கு என்ன கை பிடிச்சா? என்னடாச்சு? ஏன்டா வாடா. ஏய், இதெல்லாம் யாரோ பின்னாடி போற மாதிரியே இருக்குடா. யாரும் இல்லையடா. வா போ. ஏய் என்னடா இங்க புகையா வந்துட்டு எங்கடா? ஏய் இந்த பாரா. ஏய் ஏன்டா கத்துறத? நாங்க இருக்கோம்ல, பாத்துக்கலாம் வாடா. இன்னும் பிரச்சனை இல்லடா, வாடா. ஓடிட்டா. ஏய் அவனை விட நம்ம என்னன்னு பாத்துக்கலாம் வா. பேசாம அமைதியா வாங்கடா. ஏய் என்னடா மரத்துக்கு போயிட்டு புகை வந்துகிட்டே இருக்கு. டேய் என்னடா அது புகை வந்த மீமா இருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியலடா. யாராவது இருக்கீங்களா? யாருங்க அது இந்த நேரத்துல? யாருன்னு போய் பாரு ஃபர்ஸ்ட். என்னடா ஒண்ணுமே இல்ல. டேய் அப்புறம் புகை எங்க இருந்து வந்துச்சு? ஏண்டா ஒண்ணுமே புரியலடா. இன்னும் முக்கியமான இடத்துக்குள்ளே போலடா, அதுக்குள்ளயும் எவ்வளவு அமானுஷமா இருக்குது பாரு. இன்னும் எவ்வளவு தூரம்டா போகணும்? கொஞ்சம் தூரம் தான்டா, வாங்க போ. சரிதான் சொல்றான்ல, வாடா போய் பாத்துக்கலாம். என்னடா பண்ற? பயமா இருக்குடா, அதான்டா பாட்டு பாடி சமாளிக்கிறேன். தயவு செஞ்சு நீ பாடாதடா. நீ பாடுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. சரி விடு, நான் பாடல விடு. ஏன்டா பின்னாடி பார்த்துட்டே வர? இல்லடா, நம்மளுக்கு பின்னாடி ஏதோ வர மாதிரியே இருக்குடா. இன்னுமே இல்லடா. ஏதோ முன்னாடி போனுச்சுல. ஏய், அதை தாண்டா நான் முன்னால இருந்து வந்துட்டு சொல்லிட்டு வரேன், நீ தான் நம்பவே மாட்டுற.
ஏய் வாடா வீட்டுக்கு போயிருவோம்டா, வேணாம்டா. ஏய் வாடா போயிருவோம்டா. எனக்கும் பயமா தான் இருக்கு. வாடா அவங்க போய் பாத்துருவோம். நீ அங்க ஏதோ நிக்கிற மாதிரியே இருக்குடா. எங்கடா? ஏய் அங்கதான்டா. நீ நிக்கிற மாதிரி ஏதோ வருதுடா. ஆமாண்டா. ஐயோ ஐயோ யாரு அவன்? டேய் நீங்களா இங்க? அவனுங்களா எங்கடா? அங்க அங்க அண்ணா, டேய் என்னடா ஆச்சு? உங்க சொல்றா. அண்ணா உள்ள போகாதீங்கண்ணா. நீ என்னடா இப்படி சொல்லிட்டு போறான், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. டேய் நீ தானே கூப்பிட்டு வந்த, மரியாதை வாடா. ஏய் எனக்கு ரொம்ப சரியா பண்ணலடா. ஏய் அவனுக்கு 3 பேருக்கு என்ன சின்ன இல்ல, வாடா. பார்த்து போங்கடா. டேய் பாத்துடா. ஏய் ஃபோன் யார் போன்றா அடிக்குது? ஒன்றும் இல்லை அவன் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. ஃபோன் தான்டா அடிக்குது. எப்போ சுவிச் ஆஃப் பண்ண ஃபோன்ல எப்போ ஃபோன் வருது? அதான்டா எனக்கும் தெரியல. யாருமே தெரியலடா. தம்பி பீடி இருந்தா கொடுங்கப்பா. ஏய் என்னடா இது? ஏய் கட் பண்றா முதல்ல, தூக்கி போடுறாத. ஏய் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுடா. நீ பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரியே இருக்குடா. உனக்கு கேக்குதா? அது கேக்குதுடா. வாடா போய் அவங்க சீக்கிரம் பாப்போம். வாடா போடா. டேய் பாத்து வாடா. ஐயோம்மா. ஏய் இதா நீ கண்டா. அம்மா என்னடா ஒரே புகையா வருது? ஒண்ணுமே புரியலடா, இவ்வளவு புகை வருது. ஏன்டா இந்த வழி அங்க போய் பாப்போமா? என்னடா நம்ம சுத்தி இவ்வளவு மணியா இருக்கு? ஏய் எனக்கு நம்ம சுத்தி யாரோ ஓடுற மாதிரி சத்தம் கேக்குதுடா. டேய் ஒரு நிமிஷம் இருங்கடா, ஏதோ வெளிச்சம்லாம் வேற வருதுடா. நீங்க எப்பறம் இங்க வந்தீங்க? நீங்க உள்ள போனீங்கன்னா நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலடா. இப்பதான்டா எனக்கு புரியுது. அதான்டா அவர் தூக்க மாட்டின மரம். இன்னும் கயிறு கூட அப்படியே தொங்குது பாடுறா அந்த இடத்துல. முதல்ல இங்க இருந்து போயிருவோம்னா எனக்கு இதுக்கு முன்னாடி இங்க இருக்க முடியல. அதுதான்டா. டேய் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்டா, கொஞ்சம் தூரம் தான்டா, அது என்னன்னு பாத்துருவோம்டா போயிட்டு. எதுக்குடா வந்தீங்க? என்ன மரம்டா அது? என்னடா சொல்றீங்க? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன்டா, வாடா முதல்ல. என்ன அது கயிறு இல்லைன்னு? கயிறுல யாரோ தொங்குற மாதிரி இருக்குங்க. ஏய் என்னடா சொல்ற? ஏய் ஆமாண்டா டேய். ஏய் வாங்கடா. ஒரு அண்ணன் காட்டுல ஓடுனாங்கன்னு அவங்க எங்கன்னு ஆளையே காணும். கால் பண்ணி பார்த்தேன்டா, அவங்க அம்மா தான் எடுத்தாங்க. அவனுக்கு உடம்பு இல்லை, ஜுரமாண்டா. ஏண்டா நம்மளே இன்னைக்கு அரண்டு போய் வந்திருக்கோம். அவன்லாம் சின்ன பையடா. ஆமாண்டா, அதுவும் கரெக்ட் தான். என்னடா கேரம் போர்டு விளையாடுற சவுண்ட் கேக்குது? நமக்கு முன்னாடி யாராவது விளையாண்டுட்டு இருக்கா? போய் பாரு. ஏய் இவன்டா. தனியா இவன் மட்டும் உட்காந்து என்னடா விளையாடிட்டு இருக்கான்? ஏய் அடுக்கா விளையாடுவோம். ஏய் அவன் தான் அடிக்கிட்டு இருக்கான்ல, ஏன்டா விளையாண்டே இருக்க? கொஞ்சம் வெயிட் பண்றா. டேய் சும்மா செவனேன்னு இருந்தவனை காட்டுக்கு அழைச்சிட்டு போறான், அங்க அழைச்சிட்டு போறான்னு அழைச்சிட்டு போய் நைட்டு ஃபுல்லா ஒரே தூக்கமே இல்லடா. நாங்க மட்டும் ராத்திரி ஃபுல்லா ஏசியை போட்டு நல்லா ஜம்முனா தங்கிட்டு வரோம். இங்கேயும் அதே நிலமை தான். ஆடுங்க பாவா. டேய் நீங்களாம் எதுக்கு போனீங்கன்னு தெரிஞ்சு போனீங்க. நான் எதுவுமே தெரியாம இந்த பைத்தியக்காரன் கிட்ட வந்தேன்டா. நீயாவது பரவாயில்லடா, நான் குளிக்கல விழுந்து கை கால்லாம் உடைச்சிட்டு வந்து உட்காந்துருக்கேன். சரிடா, நம்மளாம் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம், இவன் ஏன்டா உருன்னு இருக்கான்? அது ஒண்ணும் இல்ல பாவா, ராத்திரி நடந்த சம்பவம் அப்படி எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? கரெக்ட் தான்.
வாங்க மாமா, எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? அப்பல இல்ல, காலைல தான் ஊர்ல இருந்து வந்தேன். சரி அதான் உங்களை பார்க்கலாமேன்னு அப்படியே வந்தேன். எல்லாம் மேட்ச் ஆடிட்டு இருக்கீங்க போல. நீ எந்திரிச்சுக்க, மாம்ச உட்காரட்டும். மாம்சே வா மாம்சே. அப்பல நீ உட்கார, நீ விளையாடுறா. நல்லா விளையாண்டு ரொம்ப நல்லா வச்சிடா. ஏன் மாம்சு, வாங்க மாம்சு ஒரு மேட்ச் போடுவோம். அப்பல நான் போர்டு விளையாண்டு 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. என் நண்பன் இருந்தப்ப விளையாண்டது, அப்புறம் விளையாடவே இல்லை. ஏன் மாமா, என்னாச்சு? அட ஏன் மாப்பிள்ள பழசெல்லாம் அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் ஒரு கதை. என்ன மாப்பிள்ள எல்லாம் என்ன இந்த கோயில் போயிட்டு நீங்க எல்லாம் பட்டை கிட்ட எல்லாம் போட்டு உட்காந்துருக்கீங்க? அட ஏன் மாமா கேக்குற? ராத்திரியும் ஒரு காட்டுக்கு வேற கூட்டு போனான். எந்த காடு மாப்பிள்ள? அதான் நம்ம ஏரியாவுக்கு பின்னாடியில இருக்கலாம் மாமா, அந்த செம்மங்காடு தான். செம்மங்காடா? ஏன்டா மாப்பிள்ள எல்லாம் அங்க போனீங்க? யாருக்கு எதுவும் அவ்வளோ இல்ல. அட ஏன் மாமா கேக்குற? நேற்று ராத்திரி அந்த காட்டுக்குள்ள போயிட்டு வந்து எல்லாம் அரண்டு போயிருக்காங்க. நம்ம தம்பியை பார்த்தீங்களா, அந்த வட்டி வந்திருக்காப்புல. ஏதோ அதோட போச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுங்க. இனிமேல் இந்த காட்டு பக்கம் போகாதீங்கண்ணா. என்னடா மாப்பிள்ள வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான், என்ன மாப்பிள்ள ஆச்சு? பங்காளி, ஒரு ஆட்டம் போடுவோம் நம்ம. என்ன மாப்பிள்ள பங்காளியா? இந்த மாதிரி விரல வச்சு என் நண்பன் மட்டும் தானே விளையாடுவான், நீ யார்கிட்ட இதை கத்துக்கிட்ட? என்ன பங்காளி, இந்த தெரியலையா? பீடி இருக்கா?